சாம்சங்லேருந்து கேலக்ஸி M11 மற்றும் M01 அப்படிங்கிற ரெண்டு புது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸியோட M11 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, மேலும் இதை பற்றின முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங்லேருந்து கேலக்ஸி M11 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. பிளாக், மெட்டாலிக் ப்ளூ, வைலட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் கிடைக்கும். ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 6.4 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ பஞ்சுவல் டிஸ்பிளேயும் கொடுத்துருந்தாலும் ஃபுல் HD+ ரெசல்யூஷனையும் கொடுத்துருக்கலாம். காரணம் இந்த ஃபோனோட ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி தான். அடுத்ததாக ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்டிராகனோட 450 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. 1.8 GHz வரையும் வந்து இதோட கிளாக் ஸ்பீட் போகும். கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து Adreno 506 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மலான ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம், கேஷுவலாக எந்த விதமான சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து கேமிங் அப்படின்னு வரும்போது PUBG வந்து விளாடலாம் லோ செட்டிங்ஸில். ஸோ PUBG லைட் மற்றும் PUBG வந்து லோ செட்டிங்ஸில் தான் விளாட முடியும். மீடியம் செட்டிங்ஸில் விளாண்டிங்கன்னா கூட அங்கங்கே 1-2 ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராசரோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8000 9,000 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இது கொடுத்தா ஓகே. ஆனால் வந்து 11,000 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் தான். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரை இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 3GB RAM வித் 30GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. 512GB RAM எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் செட்டாக வர காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து Android 10 OSல சாம்சங்கோட லேட்டஸ்டான One UI 2.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஃபோனோட பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 டிஃபரெண்டான கேமரா வருது. மொதல் கேமரா ஒரு 13 MP மெயின் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 5 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 115 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இந்த கேமராவுக்கு இருக்கு. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் இந்த பஞ்சுவல் டிஸ்பிளேல 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இந்த ஃபோனில் இருக்கு. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது 197 கிராம் வருது. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ, டால்பி அட்மாஸ் மாதிரியான சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து USB Type-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து டியூல் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, Bluetooth 4.2 மாதிரியான சப்போர்ட்ஸும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைசிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 3GB RAM வித் 30GB ஸ்டோரேஜோட விலை வந்து இந்தியாவில் வந்து இது 10,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. அதே வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து 12,999 அப்படிங்கிற விலையில் வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட ப்ரைசிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. காரணம் 11,000 ஸ்மார்ட் ஃபோனில் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகனோட 450 சிப்செட் கொடுக்குறாங்க. மற்ற மொபைல் மேனுஃபேக்சர்லாம் வந்து மீடியாடெக்கோட Helio G90, அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் 665 மாதிரி ப்ராசர் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இன்னுமே வந்து ஸ்னாப்டிராகன் 450 கொண்டு வந்துட்டு இருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். கேமராவோட குவாலிட்டி வந்து இதில் ஆவரேஜ் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா பேட்டரி மட்டும் தான் பாசிட்டிவ். மேலும் இந்த ஃபோன் வந்து நார்மலான கேஷுவலான யூசேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. சோஷியல் மீடியா மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் ஓகேயாக இருக்கும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து ப்ரைசிங் மற்றும் வேல்யூ கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கம்மி தான். காரணம் 11,000 ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம்சங்கோட கேலக்ஸி M11 பற்றி? ஸோ இந்த ஃபோனை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சாம்சங்கோட கேலக்ஸி M11 வந்து அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வழி கிடைக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. நான் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.